Ladies and gentlemen, it is with great pleasure I extend our hearty welcome to the I.M. Raja, Dinathandi reporter, to grace the occasion of our 4th annual day. It would be honored to have you esteemed coverage, sir. We extend our heartfelt welcome to you. இவங்க யாருன்னா நம்ம சொல்லுவோம், பாப்பா எங்கே சேர்க்க போகிறீங்க, ப்ரீகேஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரீகேஜின்றது தான் கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பட் 1 அப்படின்வாங்க. அதாவது மலர்களை பட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பட் ரோஸ், அது மாதிரி பட் 1 அப்படின்வாங்க. என்னையோட ஆங்கரிங் பண்ணுறவங்க சூப்பராக இப்போ பண்ணுவாங்க பாருங்களேன். கோல்டன் ஸ்கூல் ஆங்கரிங் டீம், கெட் ரெடி, யூ கேன் டூ இட். ரெடி? Every child is a different kind of flower, and together they make this world a beautiful garden. To add a splash of color and joy to our celebration, here come our pre-KG children with a lovely welcome dance. Get ready to witness pure happiness. Ready? Pre-KG. Buds, but 1. Parents, கொஞ்சம் தலைக்கு மேல தூக்கி ஒரு குட்டி கிளாப் கொடுங்க இவங்களுக்கு, அவங்களுக்கு தெரியும். But 1. Good. Color light வேணா, only white light, only white light. Lighting, put only white light. Good. மண்டையில படி பொண்ணு ஏறலடி. Okay. Very good, Pre-KG. Hi. Goodies. Very good goodies. Thank you. முடிஞ்சா மேம், பிரின்சிபல் மேம். Once again, அப்படியே இருங்க குட்டீஸ் அப்படியே நில்லுங்க. ஸ்டாச்சு, you should not move. Should not move. Audience, அவங்க எண்டிங் போஸை நிற்கிறத பார்த்தீங்களா? அதில் அந்த பையன் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கானா இல்லை இந்த பொண்ணு அந்த பையனை பிடிச்சிருக்கானா எனக்கு தெரியல. அந்த ப்ராக்டிஸ் கொடுத்த டீச்சரு எண்டிங்கில் இப்படி தான் நிற்கணும். அங்கே பாருங்க, அதை விடுங்க, இங்கே பாருங்க டோரா பூச்சியை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, பிரின்சிபல் எப்படி உயரத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க. ரெண்டும் கரெக்டான பேர், கரெக்டான உயரம்.
இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. நிறைய ஸ்கூலில் இந்த ஆனுவல் டே டைமில் பேரண்ட்ஸ் வர சொல்லுங்கள் அப்படின்னா, ஜெகன் சார் நிறையா டான்ஸ் இருக்குது, டைம் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்கூலில் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல மூடில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரியும், இந்த அது அக்காவா மாமாவா சித்தப்பா சித்தியா பெரியம்மாவான்னு தெரியல, சைடில் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் இவங்களுக்கு மட்டும் ஒரு குட்டி பெர்மிஷன் ஒன்று தரேன், சரியா? டக்குன்னு இந்த குழந்தைங்களுடைய அம்மாவோ அப்பாவோ யாராவது இங்கே வந்திருப்பீங்க, இதில் அம்மா அப்பா 2 பேருமே வந்திருப்பீங்க. ஒரே நிமிஷம் டைம் தரேன், டக்குன்னு உங்கள் குழந்தைங்க பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா வந்து நில்லுங்க பார்க்கலாம். வாங்க, டக்குன்னு வாங்க, டக்குன்னு வாங்க. பேரண்ட்ஸ் சீக்கிரம் வாங்க, உங்க குழந்தைங்க பக்கத்தில் நின்றுக்கோங்க, 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 நின்றுக்கோங்க. வெரி குட். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, நின்றுக்கோங்க, நின்றுக்கோங்க. அம்மா அப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி யார் வந்தாலும் சரி அந்தந்த குழந்தைங்க பக்கத்தில் வந்து நின்றுடும். அண்ணா வாங்கண்ணா, அண்ணனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. யாருண்ணே? வெரி குட். உங்காலா அப்பா, அவருக்கு அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா? பிரின்சிபல் மேம், இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன தெரியுமா? விஷயம் தெரியாமல் இவரெல்லாம் வந்து நிற்கிறார். ஆக்சுவலாக அந்த அப்பா கூப்பிட்டோடனே அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டார். ஆக்சுவலாக இப்போ என்ன நடக்க போனா, அங்கே 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 யார் யார்? எஸ் எஸ், கம் 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 கம். இங்கே 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 வந்துட்டாங்களா? மேம் அங்கே பாருங்கள், பிடி சார் அங்கே பாருங்க, அங்கே பாருங்கள், ஒருத்தவங்க அந்த குழந்தை யாருன்னு பாருங்க, பாருங்க. வெரி குட். எல்லாரும் ஒரே லைனாக நில்லுங்க, ஒரே லைனாக நில்லுங்க, ஒரே லைன், ஒரே லைன். உங்கள் குழந்தைங்களோட ஒரு லைன், ஒரே லைன், ஒரே லைன். ஐயோ அப்பா, மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ட் சார், அவருக்கு கை உடஞ்சிருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் தன்னுடைய குழந்தையுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக இன்றைக்கி மேடையில் வந்து ஒரு அப்பா நிற்கிறாருன்னா, பேரண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவருக்கு கை உடஞ்சிருக்கு, ஆனால் அவர் நினச்சிருந்தா நான் ரெஸ்ட் எடுக்கணும், அவர் கட்டு போட்டிருக்காரு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டிலே இருக்கலாம், ஆனுவல் டேக்கு வரல அப்படின்னு ஒய்ஃபை மட்டும் அனுப்பியிருக்கலாம். ஆனால் கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் எனக்கு கை உடஞ்சாலும் பரவாயில்ல, என் குழந்தையுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு இன்னைக்கு அங்கே பாருங்க கட்டு போட்டு வந்து நிற்கிறார். இப்படி ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் கோல்டன் ஸ்கூலை யாரும் அசைக்க முடியாது. கங்க்ராச்சுலேஷன். சொல்லுவாங்க, ஒரு ஆண் சேட்டை பண்ணால் கால் கட்டு போடுன்னுவாங்க. நீங்கள் என்ன சேட்டை பண்ணீங்கன்னு தெரியல, கை கட்டு போட்டிருக்காங்க. பட் ஆனால் வெரி குட் டாடி வந்திருக்காங்க. யார்? உங்கள் சன்னா? வெரி குட். ஓகே, வெரி குட். இவர்? ஓ வெரி குட். ஓகே, வெரி குட். இவங்க பேரண்ட் வந்திருக்கீங்களா? வந்தாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்று தான், அப்படியே அந்த குழந்தைங்க இருக்க போகிறாங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் அப்படியே குழந்தைங்கள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி நின்று மினிக்கி பாட்டு போட போகிறீங்க. இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக கோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் பட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரீகேஜி. அந்த ப்ரீகேஜி குழந்தைங்களோட சேர்ந்து அப்பா அம்மா ஒரு குட்டி மூவ்மெண்ட். ஓகே, ப்ளே பண்ணுங்க மினிக்கி சாங். ரெடி? 1 2 டைட்டானா கனவுல பாரதி பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்தியே. பேரண்ட்ஸ் கூட்டத்தோட ஆடிட்டீங்கன்னா விட்டுருவேன், ஆடாமல் வெக்கப்பட்டு நின்னீங்கன்னா உங்களை மட்டும் தனியாக ஆட வைப்பேன். எப்படி சவகாசன்ற ஒரு பேரண்ட்டு ஒய்ஃபை மட்டும் ஆட விட்டு அவர் அப்படியே நிற்கிறார். நீ ஆடிடு நம்ம குடும்பத்து சார்பில். இங்கே என்ன மொய் வைக்கவா கூப்பிட்டாங்க குடும்பத்து சார்பில்? மொத்தமாக சேர்ந்து ஆடணும். தனியாக ஆடாமல் நின்றீங்கன்னா தனியாக ஆட வைப்பேன். டிஜே சாங். மண்டையில படி பொண்ணும் ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்ச ஆல்ரெடி. மினிக்கு இதாய நெஞ்ச குளக்கே சிறுக்கி படிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி. Very good. Thank you so much parents. Thank you so much. Thank you parents. Thank you so much parents. குட்டீஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆனாங்க. Thank you. ஆடியன்ஸ் நல்லா ஆடினாங்களா? இவங்க நல்லா ஆடினாங்கன்னா ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாமே. கோல்டன் இன்டர்நேஷனல் பட்டுக்கோட்டை மக்களே, தேங்க்யூ. அங்க பாருங்க, இன்னும் ஆடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ரெடி? ஆங்கரிங் டீம் அடுத்து யாரு வரான்றத ரொம்ப ஆவலோட நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கிளாஸ் யாரு?